காலத்துக்கும் உங்களுக்கு மின்சார கட்டணமே வராது. அதே மாரி நம்ம சிக்கனமா செலவு பண்ணோம், ரொம்ப கம்மியா யூஸ் பண்ணோம் அந்த மாரி இல்ல. தினமும் குறைஞ்சபட்சம் 15 யூனிட் உற்பத்தி ஆகுது. உலக சராசரி வந்து 12.6 யூனிட் இருந்தா கூட, இப்ப வரக்கூடிய பைஃபேஷியல் பேனல் கீழ்ப்பகுதியிலும் ஒரு 10% உற்பத்தி ஆகுது. மேல் பகுதியிலும் உற்பத்தி ஆகுது. அந்த மாரி இருபுறமும் உற்பத்தி ஆகுறதுனால, உங்களுடைய உற்பத்தி வந்து சராசரியா 15 யூனிட் வந்துருது. இப்படி பல இடத்துலயும் இந்த சோலார் பத்தி அவங்க சிந்திச்சுட்டு இருக்கும்போது தான், எங்களுடைய கம்பெனிய பார்த்து, எங்களுடைய இந்த வீடியோக்கள பார்த்து அவங்களுக்கு திருப்தி ஏற்பட்ட பிறகு எங்கள கூப்பிட்டாங்க. எங்களுடைய சைட் இன்ஸ்பெக்ஷன் என்ஜினியர்ஸ் இருக்காங்க. த்ரூ அவுட் தமிழ்நாடு எங்களுடைய சைட் இன்ஸ்பெக்ஷனுக்குன்னே தனியா என்ஜினியர்ஸ் இருக்காங்க. அவங்க அவங்களுடைய வீட்டுக்கு போயி, எந்த இடத்துல சோலார் பேனல் வைக்கலாம், எப்படி தரமான முறையில இன்ஸ்டாலேஷன் குடுக்கலாம், எந்த அளவுக்கு ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸில இந்த சோலார் பவர ஈபி மீட்டருக்கு கொண்டு போகலாம், எவ்வளோ யூனிட் ஓடிக்கிட்டு இருக்கு, எத்தனை கிலோவாட் போட்டா நமக்கு பயனுள்ளதா இருக்கும், மொத்தமா அந்த பில்ல 0 ஆக்குறது எப்படி, பேக்கப்புக்கு என்ன பண்ணலாம், அதுக்கு என்னென்ன வசதிகள் இருக்கு, சேஃப்டிக்கு என்ன பண்ணலாம், அதுக்கு என்னென்ன வசதிகள் இருக்கு, இப்படி எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டா அனலைஸ் பண்ணிட்டு, உங்க வீட்ல எவ்வளோ லோடு இருக்கு, எத்தனை ஃபேன் இருக்கு, எத்தனை ஏர் கண்டிஷனர்ஸ் இருக்கு, பம்ப் எவ்வளோ இருக்கு, ஹீட்டர் எவ்வளோ இருக்கு, இப்படி லோட்ஸ் செக் பண்ணிட்டு, உங்களுக்கு சராசரியா எவ்வளோ மின்சார செலவுகள் இருக்கு, இனிமே எதிர்காலத்தில எவ்வளோ கூடலாம், அப்படி எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணி, கம்ப்ளீட்டா உங்களுக்கு ஒரு எஸ்டிமேட் குடுத்துருவோம்.